அகதிக்கு வாழ்வு தந்தது, கைவண்ணம் திரௌபதிக்கு மானம் காத்தது, திருமகளின் மனம் கவர்ந்தது, மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது, மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது, மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது. நமக்கென்ன மனக்கவலை, நமக்கென மனக்கவலை, எதற்கும் பயம் இல்லை, ஏழு மலை இருக்கு, நமக்கென்ன மனக்கவலை. நாராயண மகே நமோ நாராயண மகே ஹரிவோம் நமோ நாராயண மகே. காரணத்தின் தத்துவத்தை கருத்தில் கொண்டு கடகக்காரன் ஆறுதலிடம் பேரை உணரான அதிகாலை எழுந்து நித்தியகர்ம அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சுருதிகள் முனிவர் மண்ணே தூயமொழி புலவர் பல தாமும் பெரிது நின்றன் பெருமை என்றைத்தும் வெற்றி கண்டவனை வாழ்த்திட வந்தேன். பருதியே வானுவே பொன் செய்ய பேரொழி கதிரே கருது நின்று வணங்கிட வந்தேன். கதிர்கொள் வான்கம் காட்டு தீசற்றேன் பகவானை பிடிந்து மூலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த மூலகம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது திருழு ஒரு நாளைக்கு ஒரு கிழகமாவது செய்யப்பட்டார். எனது சிறசாகப்பட்டது ஆகாயத்தில் நாரதராக வேடம் தாங்கி நடிக்கும் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வந்தவரை வரவேற்க விதமாக பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை என்பு சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். நன்றி. கழகம் எடுக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினாலும் எமது கழகம் அந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் குறித்து அளிக்கக்கூடியவன். பாடும் தெரிந்தேனும் பாகும் பருப்பு நானும் நடந்து நடந்துருவேன். கோலந்தை துந்த தெரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றாம் விநாயக பெருமானை விளங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு. நாராயணா ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து நான் நாடகத்துக்கு. ரொம்ப நாட்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சு. அப்போ இந்த பார்ட்டி ஒன்று தாண்டி இந்த பக்கம் நாடகத்துக்கு வந்தே பல மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் தான் இந்த பக்கம் அதிகமாக அறிய நினைக்கிறீங்களா? ஹலோ கொஞ்சம் கெயினுங்க. வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் தூக்கிய துதிக்கவே துணை நமக்கு
தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் வயலூர் முருகனுக்கு மூத்தவனே மல்லமையரவடியே முக்கனனே வயலூர் முருகனுக்கு மூத்தவனே மல்லமை கணபதியே முக்கனனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே வாக்குதரும் உன்னை வாழ்வுதரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நன்றி நன்றி பாமனராய் நோக்குண்டா மேடி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திரும்பியேடி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமர் சார்வார் நமக்கு என்ற விநாயக பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் கூட அருவும் உருவமாக அனாதியாய் பலபாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி விளம்புதரும் இணையாக கருணை குறுமுகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் இங்கு உதித்திரன் உலகம் உயிர் என்ற கந்த கடவுளை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராஜனா முத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை ஆகாதற்கு நீந்தி மலையுமில்லை ஆனால் அதற்கு இங்கு மழையும் இல்லை ஆகாதற்கு நீந்தி மலையுமில்லை பிள்ளை அவனுக்கு மிஞ்சி ஏழும் பிறக்கவில்லை இன்னும் பிறக்கவில்லை மலைகளில் சிறந்த மலை மருதமலை அஞ்சிலே பல்முடாரம் ஆண்டவரில்லை அஞ்சிலே பல்முடாரம் ஆனவனில்லை பெற்று அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனும் இல்லை அப்பனுக்கே பாடம் சொன்ன மழையும் இல்லை பிஞ்சிலே வழுத்தாடும் துவர்ப்பும் இல்லை முருகன் பிஞ்சிலே வழுத்தாடும் துவர்ப்பும் இல்லை பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை இனி பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை மலைகளில் சிறந்த மலை மருதமலை
திருப்பணி செய்து வரும் தேவனுக்கு இந்த தேவனுக்கு குமார தேவனுக்கு மருதமலை அளவு ஒரு மரணும் மருதமலை அளவு பொருள் வளரும் படமும் நலமும் இவன் பெறணும் பொங்கும் படமும் பல நலமும் இவன் பெறணும் பொங்கும் படமும் பல நலமும் இவன் பெறணும் பொங்கு மனமும் மலநலமும் இவன் பெறணும் பொங்கு மனமும் மலநலமும் இவன் பெறணும் பொங்கு மனமும் மலநலமும் இவன் பெறணும். நன்றி நன்றி நன்றி. உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புவனே என்ற கந்த கடவுளுக்கு சொந்தமான அந்த இடத்துல இந்த கந்த பெருமானை வணங்கிப்பட்ட போதிலும் கூட வண்ண மலர்கள் வெளிந்தோடி நீர்வோடை சங்கீத செய்யானம் சாந்த செய்யும் விண்மீன்கள் இசை செய்பாடு விரித்தாடும் இழுதொகை விந்தைகளும் எத்தனைக்கு என்ற பெருமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற விலைகளை வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தால் இறைவன் படைத்த உலகைகள் மனிதன் நாடுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான் உள்ளம் சொல்வதை உதவி சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை உதவி சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளிருந்தே அதிகாரம் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்னும் பேராகும் இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன பேராகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான். நன்றி. ஓடை காண்பது மூமுடல் வெள்ளம் முருகை காண்பது ஏகியர் உள்ளம் வாழை காண்பது இன்னார் வருங்க வருந்த காண்பது சூருளை சங்கு போட காண்பது பூமியில் வித்து புலமை காண்பது கிங்கனி கொத்து தேடை காண்பது நல்லறம் கட்டி திருக்குற்றால தின்னாரி நாடு என்று குற்றால உறவஞ்சுகிறேன் அன்று வாடினார் திரைக்கூட ராசப கவிராகர் என்று பெருமை மிகுந்த குறுநிலத்தை நாம் எப்படிக்கெல்லாம் பாட வேண்டும் என்று பார்த்தால் நானும் முதல் பூராவை நாடி வந்த பறவை ஓ
எடுத்தாலும் உடை சேருவே வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தடை மூடுவே உருவானது நல்ல சிவரஞ்சனி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி ராகங்களில் ஆராதனை மோகங்களில் ஆராதனை சுதியும் லயமும் இணையும் பொழுதில் உருகும் ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் ஓயாமடி செய்கின்றது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி ஏடி கல்லச்சி என்ன தெரியலையா கோடி கருவாத்தி என்ற புரியலையா ஓடி வெள்ளச்சின் நெஞ்சு நோங்குது நோங்குது பொண்ணு என் கால் ரெண்டும் போகுது பின்னு நான் முத்தம் போட துடிக்கிற பொண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன நானும் பூதல் பூரோவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை தேடன் செய்த லீலை தேடி வந்த வேலை தேடன் செய்த லீலை சிறகுகள் முடிந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே வாழ்வது
என சாவது பெருமை என்பேன். நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை ஏடன் செய்த நீலை தேடி வந்த வேலை ஏடன் செய்த நீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே. சிறப்பு. எல்லாருமே கை தட்டலாம், சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா ஒரு நாடக சிறப்பாக அமையணும்னா அதற்கு அடிப்படை ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி ரொம்ப சிறப்பாக அமைந்தால் மட்டுமே ஒரு நாடக சிறப்பாக அமைய முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்தாலும் நடிகர்கள் வந்தால் சரி சரி எப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் அவற்றினுடைய திறமையெல்லாம் வெளியே எடுத்து செல்லக்கூடியது ஒளிபெருக்கியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தாற் போல பக்கம் மேலே சிறப்பாக அமையணும். மருதம் அணி வேற விஷயம் நான் பேசும்போது எதையா பேசுறேன் பேசிக்கிட்டு இருக்கல. உங்களை தானே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக நீ வாசிக்கிறதுனால தான் இப்படிலாம் பாட முடியுது. இல்லைன்னா பாட முடியுமா? மருதமணி இருக்காரு, ஆமா. ஒரு ஞானமான ஆளு. ஆமா, கூட சேர்றான் பாரு ஒருத்தன், ஓ, அந்த அவன் ஞானமா இருக்கிறான். இல்ல அவன் பிரச்சனை இல்லை, இவரு தான் பிரச்சனை. என்ன அப்படி சொல்றியா? ரெண்டு பேரும் வெளியில வரட்டும், யார் பிரச்சனை கண்டுபிடிச்சிருவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்துல கழகம் ஏது ஏது கிடைக்க வேண்டுமே. கழகம் கிடைக்குமா? அவங்க பேசுறல இருக்காங்க தவிர நான் உன்னை யாரையா கூப்பிட்டா? என்ன பேசுறேன்னே சத்தம். என்ன செய்றீங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. ஆடலும் குவியது குயிலா அல்லது குழலா குழலனிது யாழினது என்பர் தமக்கர் மழலை சொல்லி கேளாதவர் என்ற சொல்லை மீறி ஆரோலும் சோ ஆரோலும் சோ என்று பாடிய பெருமடியின் சாரீரமே இப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும்? என்ன அது? பலே பலே குரல் அருமையா இருக்கும். என்னையா தொட்டது? இந்த தொண்டையிலலாம் பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே அவ்வளவு மானங்கட்ட உலகமடா ராமா. நானும் வந்த நூறாவை. ஐயோ பாவம், இறந்து போயிட்டார் எஸ்பிபி ஐயா. இதெல்லாம் கேட்கற மாதிரியான சூழல் அவர் இல்லை. பரவாயில்ல. சிறப்பான இடத்துல அருமையான சாரீர வளமை பேர்பட்ட சாரீர வளமை படைத்த மண்மணியாலை வர்ணிக்கலாம் என்று நினைத்தாலும் கூட நதியோரம் நாணல் போன்ற நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நோடிடை என்னிடம் சொல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோரம்
வீட்டில் காதலன் காதலி செல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நீயும் ஒரு நாள் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல லா 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 லா. பண்டு மைதனையை கூந்தல் நன்றி 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 மதுர வண்டார வள்ளி கண்டை கொடுத்த விழிகள் கிளிமொழி வாயு நூறல் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்தபாகோ அன்னமா முடிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே என்று பாடினார்கள் பெண்மணியாரை. இல்ல பூரா வெள்ளச்சட்டை போட்டு மில்லுக்கா வண்டு மைதனையை கூந்தல் அப்படி சொன்னாரு. மதுர வண்டார வள்ளி கண்டை கொடுத்த விழிகள் கிளிமொழி வாயு நூறல் கண்டோ சக்கரையோ கலியோடு கலந்தவாக அண்டமா இவருக்கெல்லாம் அமிர்தம் மண்டலிக்கலாமே என்று பாடுவார். சரி, அப்ப நீ அவர் பேரை சொல்லிட்டு அதுக்காக ஒரு பாட்டு பாடினோம். அஞ்சரவைய மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த வம்சமோ நீ மூவேந்தர் வழி வந்த வம்சமோ நான்கு குணம் சேர்ந்தது போல் பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்தது போல் பெண்ணிடமோ நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் பனிமழையில் நனைந்த மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் இருகணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடியில் இருகணிகள் காய்ந்ததென்ன ஒரு கொடியில் விருந்தினவே தவழ்ந்ததென்ன என் மடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் என் மடியில் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதன் இடை தோன்று காணமெல்லாம் முன்முறையோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதன் இடை தோன்று காணமெல்லாம் முன்முறையோ இடம் தந்தால் நடப்பதெல்லாம் தொடர்கதையோ இடம் தந்தால் நடப்பதெல்லாம் தொடர்கதையோ அந்த இலக்கணத்தில் விடிந்தால்தான் முடிவுரையோ முடிவுரையோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நான்கு குணம் தேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ நான்கு குணம் தேர்ந்தது போல் பெண்ணிடமோ நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ இந்த பாடல் பாடினாலே எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருவது அன்பு தந்தையார்
மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களுடைய மனதை விட்டு கலைஞர்களுடைய மனதை விட்டு நீங்காத மானூரை சேர்ந்த அன்பு அப்பா விஜயராம் அவர்கள். இந்த பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டையே நான் பாடினேன். மாமா அப்படியா இந்த பையன் வேற சும்மா. ஆமா ஓகே பாடுறேன் தலைவா. ஆகச்சிறந்த கலைஞர், நடிகர்களே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான மானூர் விஜயராம்ன்றது இந்த பகுதிக்கே பெறப்பட்ட பெருமை அன்பப்பா. சிறப்பான இடம், அருமையான சாரீர வளமை. ஒன்னே தொலையா சும்மாரியா தவளை மாதிரி ஒரு தொண்டையை வச்சுக்கிட்டு சும்மா கரன்னு பக்கத்துல தான் அலங்கார பூஜனம் ஆடம்பர விக்கிரகம், பத்தரை மார்த்து பசு முன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழுநூறு சித்திர பதுமை. இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணியால் இங்கு ஏன் வந்தால், எதற்கு வந்தால் என்றெல்லாம் யோசித்தாலும் என்னுடைய சாரீர வளமை வர்ணிக்க துணுகிறது. இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணிகளை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் கோடி அருவியா? சரி பாரு என்ன நீங்க அங்கதே பேசிட்டு என்ன அப்படியே எந்த மாங்குடி கலைக்கணும். சரி சரி என்ன பாட்டு? பெரிய அம்மா பாட்டா? அஞ்சரை வைங்க. டேய் அம்மா ரெண்டு ஒரே ராகமா இருக்கா? சாரியா சேர்க்க இருக்கட்டும். நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன்மகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன்மகள் நீரில்லாத மீனோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் உன் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். காலம் பொன் போன்றது, நன்றி நன்றி. கடமை கண் போன்றது என்பர் பெரியோர் காலம் அறிந்து வாழாதான் வாழ்க்கை கோரளந்த குரங்குக்கு சமமாகும் என்பது முதுமொழி. இருந்தாலும் அன்பு சகோதரர்களுடைய விருப்பம் கோடியரி மட்டும் பாடிடுவோம். நிறைய பாடுவேன்ல, அதெல்லாம் பாடாம பாட்டு கோடியரி மட்டும் பாடுறேன். நேரம் ஆயிடுச்சுல. கோடியருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர முட்டுதே அணித உன்னால. மலக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவள, மலக்கோயில் மனசோட போல போட்டு எனக்கே கண்டவள, கண்ணு மூடி கண்ட கனவு
பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே மனமெங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில்லாடாட மழை பொங்கும் தூய மேகம் உயிருள்ளே சாரல் போட கோடையும் வாடையும் பார்த்திடா தவறும் வரும் நீ தந்தாய் வான் பூக்குதே நாடும் தோளில் கண்சாய விண்மீன்கள் பொன் தூவ வாயி காற்றிலே சிறகை நாம் விதித்தால் துடியாகாத பூமி வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கிடேது சாமி கை வீசும் காற்றே எங்கிருந்தாய் ஏதோ நீ பேச ஏங்குகிறாய் நீ பாதி முடிந்த பாடல் உன் கண்ணில் என்ன தேடல் இரவான வெயில் நீயா சருகான வாசம் நீயா அழகே கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி உசிர முட்டுதே அடிதம் நாள கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி உசிர முட்டுதே அடிதம் நாள மடக்கோயில் விளக்காக ஒளிகா வந்தவன மனசோட தொட போட்டு என்னையே கண்டவன கண்ண மூடி கண்ண கணுவே படுஜன்மம் தாண்டி வந்த உறவே நள்ளிரவு ஏங்க நம்ம இசைஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழுங்க பொட்டலிட வீசும் உச்சி மணக்காக்கா புன்னகையில் ஏண்ட என்ன புழுங்க சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல அழகாத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன் உன சேர புரண்டேனும் என நான் மெச்சிக்கிறேன் என்ன மூடி கண்ண கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கொட்டுதே அடி உம்மிலே அது தேடி உசுர முட்டுரே அடி உன்னாலே ஒன்னு நினைச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே என்ன இது கூத்து சுண்டு வீரல் தீட பொம்பளைய போல வெக்க வருதே ராசாவே உன்னால ஆகாசோமன் மேல போஞ்சோடி நான் தானே பொய்யில்ல கோடி அருவி கொட்டுதே அடையம் மேல அது தேடி உசுர முட்டு தேடித உன்னால மனக்கோயில் விளக்காக ஒளிகா வந்தவன மனசோட தொட போட்டு எனையே கண்டவன என்ன மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே வருகிறார் வணக்காவலர் நன்றி 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 அவரை சந்தித்து இங்கு இருப்பவர்கள் யார் என்று தெரியாதது போல் நடித்து அவர்களிடத்து நமது கழகத்தை ஏன்னா இப்ப பாடுறது அதிலே பாடலாம் நீ வச்சு பாடுங்க என்ன பாட இல்ல இப்போ வருகிறான் காவலர் காவலர்கள் வருகிறார்கள் மரியாதை பேசணுமா வரட்டும் அவர்களை சந்திப்போம் அவர்களிடத்தில் நமது கழகத்தை ஆரம்பிக்கலாம் வைங்கோ ஓகேவா
அது இப்படி வரும். இது தர்மாவதி. இப்ப நீங்க வாசிச்சது என்ன? அது கௌரி மனோகரி. அதான் கேட்டேன். சுந்தரம் நிறைந்த தும்பும் ஒன்றிரண்ட மங்கைகள் சுந்தரம் இணைந்ததும் பொன் திறந்த மங்கைகள் எந்த உலகெங்கு ஏன் வந்தார்? எந்த உலகெங்கு ஏன் வந்தார்? அந்த ரவி குந்து தேவன் நுங்கினி முழங்க வந்தார். அந்தர மிகுந்து தேவன் தும்பி முழங்க வந்த கௌரி மனோகரி துணையிருப்பாள். அந்த ரவி குந்து தேவன் நுங்கினி முழங்க வந்தார். அந்தர மிகுந்த தேவன் தும்பி முழங்க வந்த இந்திரன் வணங்குவெங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுந்தரம் இணைந்ததும் உலகிழந்த மங்கைகள். இந்த உலகிற்கு ஏன் வந்தா வருகிறார்கள். சந்திக்கலாம் அவரை.